ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2025 ரிலீஸ் ஆன ஹை ரோலர்ஸ் என்ற ஒரு மாதிரியான ராபரி மூவியை தான் பார்க்க போறோம். ஏன் ஒரு மாதிரியான்னு சொல்றேன்னா, இந்த படத்துல பண்ண போற ராபரிக்கு பெரிய பெரிய பிளான், பெரிய பெரிய ட்விஸ்ட் இந்த மாதிரிலாம் அது இருக்காது. இருந்தாலும் சின்ன பிளான், அதுல சில பதட்டம், அங்கங்க ட்விஸ்ட் அப்படின்னு கடைசி வரைக்கும் கலவரமாவே தாங்க போகும். ரெண்டாவது, இந்த படத்தோட ப்ரீக்வலா இதுக்கு முன்னாலேயே இன்னொரு படம் வந்திருக்கு. ஆனா நம்ம அதை பண்ணல. ஏன்னா இந்த படம் சுமார் மூஞ்சி குமார்னா அந்த படம் ரொம்ப சுமார் மூஞ்சி குமார். அதான் செகண்ட் பார்ட்டியே டைரக்டா போட்டலாம்னு போட்டாச்சு. கதை என்னன்னாங்க, ஒரு திருட்டு கும்பல் முதல் பார்ட்லயே திருட வேண்டியதெல்லாம் திருடிட்டு இனிமேல் நமக்கு எதுக்கு இந்த பழப்பு அப்படின்னு திருட்டு வேலையை விட்டுடுறாங்க. இவங்க விட்டாலும் பழைய பகை ஒண்ணு இவங்களை விடாம துரத்துது. அந்த பகைக்காக விட்ட தொழில மறுபடியும் கையில எடுத்து ஒரு ஹை செக்யூரிட்டி கேசினோக்குள்ள பூந்து ஒரு பொருளை கொள்ளையடிக்க வேண்டியதா இருக்கு. அது சக்சஸ் ஆச்சா இல்ல நக்கின்னு போச்சான்றதுதான் படத்தோட கதை. வாங்கலாம், கேஷுவலான கேசினோ திருட்டு எப்படி இருந்துச்சு படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா கண்ணில் எடுத்து ஒத்திக்கிற மாதிரி ஒரு காலை நேரம் அழகான பீச் ஓரத்துல ஹீரோயினை காட்டுறாங்க. இதுல ஹீரோ அப்பையில இருந்தே திருட, பட் ஹீரோயின் ஒரு FBI ஏஜென்ட். போன பார்ட்ல ஹீரோ பண்ண திருட்டுல ஹீரோவை பிடிக்க வந்தவ தலைவன் எவ்வளவு மாஸ் பாத்தீங்களா? பிடிக்க வந்த போலீஸையே உசார் பண்ணி இவர் பிடிச்சு போட்டாரு. சோ இந்த பார்ட்ல ரெண்டு பேரும் கப்பல். மூணாவது ஹீரோவோட தம்பிக்காரன், நாலாவது ஒரு சைடு பிட்டு, அஞ்சாவது ஒரு மொட்டை. இவங்க எல்லாம் கூடியிருக்க இடத்துல ஒரு காதல் ஜோடிக்கு திருமணம் நடக்குது. அதுல பொண்ணு பேரை நான் மறுபடியும் 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 சொல்றேன், ஏண்டா அந்த பேரை வைக்க மாட்டேன்னு நீங்க கேட்கறதுனால தான் இந்த பேரை வைக்கிறேன். உடனே இதுக்கு தலவாரி சடப்பின்னி பூ வச்சு ஒரு கதை கட்டாதீங்க ப்ளீஸ். சோ பொண்ணு பேரை நம்ம ஒயிட்டின்னும் அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையனை ஒயிட்டி புருஷன் வச்சுப்போம். போன பார்ட்ல ஹீரோ ஒரு பேங்க்ல கொள்ளையடிச்சிருப்பாரு. ஒயிட்டி புருஷன் அந்த பேங்க்ல அக்கௌண்டண்டா வேலை பார்த்திருப்பான். கொள்ளையடிக்க வந்த ஒயிட்டியை பார்த்து பிடிச்சி இப்ப கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு. ஆக இன்ட்ரோலாம் முடிஞ்சு கல்யாணம் எல்லாம் நடந்து எல்லாம் நல்லா தாங்க போயிட்டு இருக்கு. திடீர்னு என்னடான்னா, கடல்ல இவங்க நிறுத்தி வச்சிருந்த போட்ல பட்டார்னு ஒரு பாம்பு வெடிக்குது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள திபு 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 திபுன்னு ஹெலிகாப்டர்ல வந்தவனுங்க 7 பேர்ல 6 பேரை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோயினை மட்டும் கடத்தி கொண்டு போயிடுறானுங்க. ஹீரோவும் ஹீரோயினை கடத்திட்டு போற காருக்கு பின்னால சேசிங் எல்லாம் போட்டு பாக்குறாரு. எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எந்த பலனும் இல்ல. ஹீரோவோட கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஹீரோயின் கடத்தப்பட்டதுதான். இங்க சீனை கட் பண்ணா எல்லாரும் கும்பலா உட்காந்து ஒயிட்டியவ சிஸ்டமை செக் பண்றப்போ யாரோ இவ சிஸ்டம் ஹேக் பண்ணி சர்வர்ல வச்சிருந்த டேட்டா மொத்தத்தையும் அழிச்சிட்டாங்க. குறிப்பா அதுல டர்ட் பாக்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் இருந்திருக்கும். போன பார்ட்ல இவங்க நடத்தின திருட்டுல இவங்களுக்கு சால்சார்ன்ற ஒரு எதிரி உருவாகி இருப்பான். அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டி சம்பந்தப்பட்ட டீடைல் தான் டர்ட் பாக்ஸ்ல இருந்துச்சு. ஒருத்தனோட குடுமி நம்ம கையில இருக்க வரைக்கும் அவனால நம்மள எதுவும் பண்ண முடியாது இல்ல. சோ சால்சாரோட தகவல் நம்ம கிட்ட இருக்கிறதுனால அவன் நம்மள எதுவும் பண்ண மாட்டான்னு அதை சேஃப்டியா வச்சிருந்தாங்க. இப்ப அது போயிடுச்சு. ஹீரோயினையும் யார் கடத்தினான்னு தெரியல. ஒண்ணு மட்டும் கன்ஃபார்ம், அவங்களுக்கு ஹீரோயின் தான் வேணும்னா மீதி 6 பேரையும் கொலை பண்ணிட்டு அவளை தூக்கிட்டு போயிருக்கலாம். அதுக்கான வாய்ப்பும் அவங்களுக்கு இருந்துச்சு. அதை மீறியும் 6 பேரை உயிரோட விட்டுருக்காங்கன்னா கடத்தினவங்களுக்கு இவங்களால ஏதோ ஒரு வேலையாகணும். என்ன ஏதுன்னு மண்டையை போட்டு பிச்சிட்டு இருக்கும் போதே ஹீரோவுக்கு ஃபிளவர்ன்ற ஒரு ஆள் கிட்ட இருந்து கால் வருது. இவன் சால்சாரோட PA. அவன் கால் பண்ணோன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல. சால்சார் சொல்லி இவன் தான் ஹீரோயினை கத்திருக்கான்ட்டு. டேய் மூளை வந்த முள்ளங்கி, கடைசியில நீங்க தான் ஆளை கத்துனீங்களாடா? நான் தான் இப்ப எல்லாத்தையும் விட்டு கம்முன்னு தான்டா இருக்கேன். என்ன ஏன்டா நோன்றீங்க? என்னடா வேணும் உங்களுக்குன்னு ஹீரோ கேட்க, திருட்டு பையன்ட்ட கருத்து கேட்கவா போன் பண்ணுவாங்க? எல்லாம் திருட்டு விஷயமா தான்டா. உன் ஆளு என் கையில, நான் சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும். இன்னும் 1 மணி நேரத்துல நான் உங்களை பிக்கப் பண்றதுக்கு ஹோட்டல் வாசலுக்கு வரேன். எல்லாரும் ரெடியா இருங்க, நேர்ல மிச்சத்தை பேசிக்கலாம் அப்படின்னு ஃபிளவர் சொன்னதும் இரு 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 திடீர்னு கால் பண்ணி ஆள் வாங்கிட்டா இருக்கான்ற, ஒரு வேலையை முடிச்சு கொடுன்ற, நீ தான் அவளை கடத்தினியா? அவ இப்ப எப்படி இருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரிய வேணாமா? நீ ஃபர்ஸ்ட் ஆள் கிட்ட போன கூட, அவள்கிட்ட நான் பேசினதுக்கு அப்புறம் முடிவெடுக்கிறேன் இப்படின்னு ஹீரோ டிமாண்ட் வச்சதும் லவர் போனெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சரிமா நீ எதுக்கும் கவலைப்படாத, மாமாவனை எப்படியாவது காப்பாத்திருவேன், தைரியமா ரெண்டு ஹீரோயினுக்கு சமாதானம் எல்லாம் சொல்லிட்டு ஹீரோ அவர் டீமோட ஹோட்டலை விட்டு வெளியே வந்தா. போன பார்ட்ல பண்ண திருட்டோட விட்ட குறையா தொட்ட குறையா அப்ப பண்ண திருட்டுக்கு ஹீரோவையும் அவர் டீமையும் அரெஸ்ட் பண்ண இப்ப FBI ஆளுங்க இவங்க தங்கி இருக்க ஹோட்டலுக்கே வந்துடுறாங்க. இருந்தும் அவங்களுக்கு தண்ணி காட்டிட்டு இவங்கெல்லாம் தண்ணிக்குள்ள குதிச்சு தப்பிச்சு வெளியே போய் ஃபிளவரோட கார்லயும் ஏறிடுறாங்க. எல்லாரையும் இங்க இருந்து வெளியே வேற ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டு இவங்க என்ன வேலை பார்க்கணும்ன்றத ஃபிளவர் சொல்றான். இவங்க இருக்க ஊர்ல ஸ்கார்லட் பியர்ல்ன்ற ஒரு பெரிய ஹோட்டல் இருக்கு. உள்ள ஒரு கேசினோவோட என்டர்டைன்மெண்ட்டை எதிர்பார்க்கிற ரிச் பீப்புள்ஸ் மட்டும் தான் அங்க வருவாங்க. சோ அது பணக்காரர்களோட கொட்டா. அப்படிப்பட்ட பில்டிங்கோட ஓனர் பேரு ஜேட் பிளாக். பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு. ஹோட்டல் கேசினோ மட்டும் இல்ல, அப்படியே அந்த பில்டிங்க்கு பின்னால ஒரு எரால் ஃபேக்டரி வச்சு நடத்திட்டு இருக்கான். பணம் பவர்னு அவனை பத்தி சொன்னா சொல்லிக்கிட்டே
போலாம். டேஞ்சரான ஆளு. அவனோட கேசினோவுக்கு கீழே ஜேட் பிளாக் மட்டுமே யூஸ் பண்ற பென்டோஸ் ஒன்னு இருக்கு. அங்க ஒரு சேஃப்டி லாக்கரும் இருக்கான். அதுல இருக்க ஒரு பொருளை கொள்ளையடிக்க தான் ஹீரோவையும் அவரோட டீமையும் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நாங்க என்ன கொள்ளையடிக்க போறோம்னு கேட்டா ஃப்ளவர் சொல்ல மாட்டான். நேரம் வரும்போது உங்களுக்கே தெரியும்ன்றான். அதை உர்றா, பென்ட் ஹவுஸ்ல சேஃப்டி லாக்கர் எங்க இருக்குன்னு கேட்டா அதுவும் இவனுக்கு தெரியல. சொப்பப்பப்பா, ரைட்ரா, சேஃப்டி லாக்கர் என்ன மாடல்னாச்சு தெரியுமா அப்படின்னு லாஸ்ட் கேள்வியை கேட்டா இவனுக்கு அதுவும் தெரியலங்க. அட காடு படைச்ச கழிசட, என்னதான்டா தெரியும் உனக்கு? எதுவுமே தெரியலன்னு எல்லாத்தையும் தூக்கி எங்க தலையில கட்டுற? அட்லீஸ்ட் அந்த இடத்தோட போட்டோவாச்சும் வச்சிருக்கியா இல்லையா அப்படின்னு கேட்டதும், எப்பா ஒரே ஒரு போட்டோ மட்டும் வச்சிருக்காங்க, அந்த பென்ட் ஹவுஸோட போட்டோ. அதை ஹீரோவோட டீமுக்கு போட்டு காட்டுறான். இதை தாண்டி பென்ட் ஹவுஸ் உள்ள போறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு எலிவேட்டர் மூலியமா, இன்னொன்னு எமர்ஜென்சி எக்ஸிட் மூலியமா. சோ கிடைச்சிருக்க பேசிக் தகவலை வச்சு நம்ம ஆளுங்க தான் பென்ட் ஹவுஸ்க்குள்ள எப்படி போறது, உள்ள சேஃப்டி லாக்கர் எங்க இருக்கு, அதோட மாடல் என்ன, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கொள்ளை அடிக்கணும். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜேட் பிளாக்குக்கும் என் பாஸ் ஆன சால்சாருக்கும் நடுவுல ஒரு வாய்க்கா தகராறு போயிட்டு இருக்கு. உள்ள போன நீங்க சால்சார் அனுப்பின ஆளுங்க தான் தப்பி தவறி ஜேட் பிளாக்கு தெரிஞ்சது, அதுதான் நீங்க விடுற கடைசி மூச்சா இருக்கும். இத சொல்லிட்டு ஃப்ளவர் போயிடுறான். அடுத்து இவங்க ஹோட்டலுக்குள்ள போனோம்ல, இப்ப இவங்களோட பேரு ஊர் என்னவோ அதை வச்சு போக முடியாது, பணக்கார தோரணையில போகணும். சோ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்குன்னு ஃபேக்கான ஒரு பேரு, ஃபேக்கான ஒரு தொழில்னு ரெடி பண்ணிக்கிட்டு தனித்தனியா ஹோட்டலுக்குள்ள போய் ஸ்கார்லட் பியல் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்றாங்க. இதுல ஹீரோ ஃபேக்கான ரெடி பண்ண பேரு டோனவன் கேஜ். கொடுமை என்னன்னா அந்த பேர்ல உண்மையாகவே ஒரு பில்லியனர் இருக்காரு. என்ன அவர் யாரும் பெருசா பார்த்தது இல்ல, அவருக்கு போட்டோஸ்க்கு போஸ்ட் கொடுக்கறதும் பிடிக்காது. இதனாலேயே டோனவன் கேஜ் எப்படி இருப்பாருன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை மீறி உண்மையாகவே பணக்காரனா இருக்க ஒரு ஆள் நான் தான் சொல்லிட்டு உள்ள போனா கேசினோல மதிப்பும் மரியாதையும் கூடும், ஹீரோ மேல சந்தேகம் வராது இல்ல. அதுக்காகவே இந்த பேரை சூஸ் பண்ணிட்டு கேசினோவுக்குள்ள ஹீரோ மாஸ் என்ட்ரியை கொடுக்க ஹீரோவோட அசிஸ்டன்ட் மாதிரி தம்பிக்காரன் ஹீரோ கூடயே வரான். உள்ள வந்த ஹீரோவுக்கு என்ன வரவேற்புன்றீங்க? கேசினோல இருக்கவங்களை பொறுத்த வரைக்கும் வந்திருக்கிறது மிகப்பெரிய பில்லியனரான டோனவன் கேஜ், மரியாதை இருக்க தானே செய்யும். ஒரு லேடி தான் ஹீரோவை அந்த தாங்குறா. இவ ஜேட் பிளாக்கோட ஆளு. அவ ஹீரோ கிட்ட இந்த கேசினோவோட அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டு இருக்க, போதும் போதும் போதுங்க, லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு, மிச்சத்தை நீங்க சொல்லாம நானே தெரிஞ்சுக்கிறேன், ஏன் என் கூடவே சுத்திட்டு இருக்கீங்க, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறேன் அப்படின்னு அவளை அனுப்பிட்டு அங்க ரோலர் கேம் விளையாண்டுட்டு இருக்க சைடு பிட்டுக்கிட்ட அன்னைக்குதான் அவனை பார்த்து பேசி புதுசா அறிமுகமாகற மாதிரி ஜேட் பிளாக்கோட ஆள் கண்ணு முன்னால ஹீரோ சைடு பிட்டுக்கிட்ட பழக்கமாகறாரு. இது முடிஞ்ச அன்னைக்கு நைட்டு ஒயிட் இருக்கா இல்லையா, அவ செம்மையான ஹேக்கர். எவ்வளோ ஹை செக்யூரிட்டி சிஸ்டமா இருந்தாலும் டபுக்குன்னு ஹேக் பண்றவா. அப்படி கேசினோட சர்வரை ஹேக் பண்ணிட்டா. சோ இனிமேல் கேசினோல இருக்க எல்லா கேமராவும் இவங்களுக்காகவும் வேலை செய்யும். அப்புறம் பென்ட் ஹவுஸோட ப்ளூ பிரிண்டையும் எடுத்துட்டா. அதை செக் பண்றப்போ பென்ட் ஹவுஸ்ல ஒரு பெயிண்டிங் இருக்கு. அதுக்கு பின்னாலதான் இவங்க தேடி போக போற சேஃப்டி லாக்கர் இருக்க மாதிரி தெரியுது. இது இல்லாம ஜேட் பிளாக் இது வரைக்கும் என்னென்ன வாங்கியிருக்கான்ற பர்ச்சேஸ் ஆர்டரை ஹேக் பண்ணி பாக்குறப்போ ஒரு கஸ்டம் மாடல் சேஃப்டி லாக்கரை ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான். அதுதானே பென்ட் ஹவுஸ்ல இருக்கணும். பர்ச்சேஸ் ஆர்டர்லயே சேஃப்டி லாக்கரோட மாடல் முத கொண்டு இருக்கு. மாடலை வச்சு பார்த்தா கைரேகை இருந்தா மட்டும்தான் லாக்கரை ஓபன் பண்ண முடியும். சோ இவங்களுக்கு ஜேட் பிளாக்கோட கைரேகை வேணும். அதை எப்படி எடுக்க போறாங்கன்னு யோசிக்கிறதுக்குள்ள அந்த பக்கம் ஜேட் பிளாக்கை காட்ட, எம்மாடி எம்மோ, இவன் உண்மையாவே ஒரு கொடூர கொல்லிவாய் பிசாசா தான் இருப்பான் போலங்க. இவன் கூட இருந்த ஆள் ஒருத்தவன் இவனுக்கு துரோகம் பண்ணிட்டான் போல. அவன் கட்டின பொண்டாட்டிக்கு முன்னாலேயே கண்ணுல சிகாரெல்லாம் வச்சு டார்ச்சர் பண்றான். இவங்கிட்ட நம்ம ஆளுங்க எப்படி முட்டி மோத போறாங்களோ தெரியல. ஒருத்தவனை சுட சுட போட்டு தள்ளின கையோட நேரா கேசினோவுக்கு வந்த ஜேட் பிளாக் ஹீரோ கிட்ட அறிமுகமாக 2 பேரும் பேசிக்கிட்டே பாருக்கு போறாங்க. அப்ப ஏற்கனவே ஜேட் பிளாக்கோட ஆளு ஹீரோக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பா. உங்களை மாதிரி பணக்காரங்களா இங்க கேசினோவுக்கு வந்தா நீங்க மட்டுமே விளையாடுறதுக்கு தனியா ஒரு இடம் இருக்குங்க, எல்லாரும் உங்களை மாதிரியே பணக்காரங்க, அங்க போய் விளையாடுங்கன்னு சொல்லிருப்பா. எதுக்குமா அதெல்லாம், சுத்தி சுத்தி பணக்காரங்களையா பார்த்து போர் அடிச்சுதான் இங்க வந்திருக்கேன், திரும்ப ஏன் அங்க போய்கிட்டு வேணான்னு ஹீரோ மறுத்திருப்பாரு. ஏன் அதை வேணாட்டீங்கன்னு இப்ப ஜேட் கேட்கும் போது அதுல என்னங்க சுவாரஸ்யம் இருக்கு, நீங்க இந்த கேசினோவோட ஓனர், கேள்விப்பட்டேன் என்ன மாதிரி ரொம்ப ரிச்சான ஆளுங்க வந்தா உங்களோட பென்ட் ஹவுஸ் கூட்டிட்டு போயிட்டு பிரைவேட்டா ஒரு போக்கர் கேம் விளையாடுவீங்களாமே, அதுக்கு என்ன கூப்பிட்டா கூட எனக்கு ஒரு கௌரவமா இருக்கும், வருவேன் அப்படின்னு ஹீரோ வாய்ப்புக்கான வழியை உருவாக்க, அதுக்கு என்னங்க நாளைக்கே செட் பண்ணிட்டா போச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து வச்சு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அதான் ஆண்டனி, உங்க ஃப்ரெண்டு ஞாபகம் இருக்கா அவன அப்படின்னு ஜேட் கேட்டதும், ஆண்டனியா, மார்க் ஆண்டனியா இல்ல மயில்வாக ஆண்டனியான்னு தெரியலையே, அவன் உண்மையான டோனவன் கேஜோட ஃப்ரெண்டு, அவனை என்கிட்ட வந்து கேட்டா எனக்கு எப்படா தெரியும்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு, ஆமாமா ஆண்டனி நம்ம பையன் அப்படின்னு ஹீரோ சமாளிச்சுட்டு இருக்கும் போதே சைடு விட்டு இங்க வரான். நேத்து தான் அவனை புதுசா பார்த்த மாதிரி ஹீரோ அவங்கிட்ட அறிமுகம் ஆனாரு. அத பக்கத்துலயே இருந்து ஜேட் பிளாக்கோட ஆளும் பார்த்தால. சோ இப்ப சைடு விட்டு வந்ததும், இவர் தான்ப்பா கேசினோட ஓனரு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம், இவரோட பென்ட் ஹவுஸ்ல பிரைவேட்டா போக்கர் கேம் விளையாடலான்ட்டு, நீ அதுக்கு வரியான அழைப்பு கொடுத்ததும் கரும்பு தின்ன கூலி வேணுமாங்க, உள்ள போய் உங்கள்ட்ட இருக்க பணம் மொத்தத்தையும் அடிச்சிடுறேன் அப்படின்னு சைடு விட்டும் வரதா சொல்லிடுறான். நாளைக்கே கேம் ரெடி பண்றதாகவும் முடிவெடுத்துறாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவுல ஒயிட்டி பார்த்தா பாருங்க ஒரு ஜல்குத்தான் வேலைய, இவங்க பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா, ஒயிட்டி அங்க
அங்க பார் டெண்டர் மாதிரி வேஷம் போட்டு உட்காந்துருக்கான். ஜேட் பிளாக்கு ஒரு கிளாஸ்ல சரக்கு ஊத்தி கொடுத்து அவன் கையால தொட்டு எடுத்து குடிச்ச கிளாஸ ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு வேணுமேன்னு நேக்கா அங்க இருந்து எடுத்துக்கிட்டு போயிடுறான். யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. இனிமேல் கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு கிளவுஸ உருவாக்கணும். அதுக்கான வேலையை ஒயிட்டி புருஷனும் பாத்துக்கிறாங்க. இந்த கேப்ல ஹீரோவோட டீம்ல மொட்டை ஒருத்தவன் இருக்கான்ல, அவன் கேசினோல உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்கிறத FBI-யோட இன்ஃபார்மர் ஒருத்தவன் பாத்துறான். ஏற்கனவே நம்ம ஆளுங்களை ஹோட்டலுக்கு தேடி ஒரு FBI வந்தாரு. அவருக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுது. சோழியும் குடுமியும் என்னைக்கு சும்மா ஆடி இருக்கு. மொட்டை அங்க இருக்கான்னா அவனோட டீமே அங்கதான் இருக்குன்னு அர்த்தம். கேசினோல பெருசா ஏதோ ஒன்று பிளான் பண்றானுங்கடா. கெல்லப்படா வண்டி அந்த ஊருக்கு அப்படின்னு FBI இந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோவோட டீம் நைட்டு ஹோட்டல் ரூம்ல நிம்மதியா படுத்து தூங்கிட்டு காலையில கண்ண முழிக்கிறப்போ ஹீரோவுக்கு யார்கிட்ட இருந்தோ கால் வருது. டானவன் கேஜ்ன்ற பேருக்காகவே ஹீரோ புதுசா ஒரு நம்பரையும் வாங்கியிருக்காரு. அப்ப இதுக்கு கால் பண்றவன் டானவன் கேஜ் தானே கேட்பான் அப்படின்னு ஹீரோ நினைச்சா போன் பண்ணவன் கரெக்டா ஹீரோவோட பேரையே சொல்றான். எப்படிறான்னு பார்த்தா ஹீரோவுக்கு இந்த நம்பரை அவன் வாங்கி கொடுத்தானோ, அதாவது இவங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணி இந்த கேசினோவுக்கு போய் லாக்கர்ல இருந்து ஒரு பொருளை திருடிட்டு வாடான்னு சொன்னான்ல சால்சார், அவன் தான் ஹீரோவுக்கு கால் பண்ணிருக்கான். வாடா வாடா எப்பா இப்பவாச்சும் உனக்கு கால் பண்ணணும்னு தோணுச்சு. ஆமாண்டா, இவ்வளோ காசை எங்கள்கிட்ட கொடுத்து கேசினோல எப்படி வேணா செலவு பண்ணுங்க, லாக்கர்ல இருந்து ஒரு பொருளை மட்டும் எடுன்னு சொல்றியே, அவ்வளோ செலவு பண்ற அளவுக்கு அப்படி லாக்கர்ல என்னதாண்டா இருக்கு, நீயாச்சும் சொல்லண்டான்னு ஹீரோ கேட்டோம். முன்னாடியே ஃப்ளவர் வாங்கிட்ட சொன்னான்ல, நேரம் வரும்போது அது உனக்கு தானா தெரியும்னு, நீ எப்ப சேஃப்டி லாக்கர்ல கொள்ளையடிக்க போறியோ அப்ப எதை கொள்ளையடிக்கணும்ன்றத நான் கரெக்டா சொல்லுவேன் இப்படின்னு சால்சார் சொல்ல, இல்ல ப்ரோ எனக்கு கருத்து சரியா காதல ஏறல, நான் கொள்ளையடிக்கும் போது எதை கொள்ளையடிக்கணும்னு நீ என்கிட்ட எப்படி சொல்லுவ புரியலையே அப்படின்னு ஹீரோ குழம்புனதும், அதைத்தான் அடுத்து சொல்ல வரேன். நீ என்ன பண்ற, கொள்ளையடிக்க போகும்போது உன் காலர்ல ஹிடன் கேமரா ஒன்று செட் பண்ணிக்கிற. சோ உனக்கு முன்னால யார் யார் இருக்காங்க, நீ என்னென்ன பண்றன்ற எல்லாமே எனக்கு தெரியும். இது இல்லாம நான் உன் கூட ப்ளூடூத்லயும் கனெக்ட்ல இருப்பேன். நீ சேஃப்டி லாக்கர் முன்னால போய் நின்னதும் அப்ப சொல்லுவேன் எதை திறக்கணும்ட்டு. இப்ப புரிஞ்சுதானு சால்சார் கேட்க, டேய் தூர்வார வந்த தூத்துக்குடி கொத்தனாரு, நீ என்ன உன் இஷ்டத்துக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு எனக்கு ஆர்டர் போட்டுட்டு இருக்க, என்னாலாம் அந்த மாதிரி பண்ண முடியாதுன்னு ஹீரோ மறைச்சதும், எதை பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு டிமாண்ட் பண்ற நிலைமையில நீ இல்ல, உன் ஆள் என்கிட்ட இருக்கா ஞாபகம் இருக்குல்ல, உன்னால இதை பண்ண முடியாதுன்னா உன் ஆளையும் உயிரோட பார்க்க முடியாது, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. இன்னொரு முக்கியமான விஷயம், போக்கர் கேம சாதகமா வச்சு நீ பென்ட் ஹவுஸ்குள்ள போறல்ல, அது நல்ல ஐடியா தான், ஆனா விளையாடும் போது பார்த்து விளையாடு, என் தம்பிக்கு ஜெயிச்சுக்கிட்டே இருக்க வரைக்கும் மட்டும்தான் பிடிக்கும், தோத்துட்டான்னா காண்ட் ஆயிடுவான் இப்படின்னு பேச்சுவார்த்தையில சால்சார் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். அவன் என்ன சொல்றான்னு தெரிஞ்சுங்களா உங்களுக்கு, தம்பின்றானே அது ஜேட் பிளாக், அடங்கொப்ப மவனுங்களா, அப்ப நீ இவன அண்ணன் தம்பியாடா, இருங்கடா அவங்க ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு பாயசத்தை போடுறேன் அப்படின்னு ஹீரோ காலை கட் பண்ண மறுநாள் பென்ட் ஹவுஸ்குள்ள போய் விளையாட போற நாள். டாப் டக்கரா கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோ ரெடி ஆயிடுறாரு. கிளம்பலாம்னு பார்த்தா அங்க ஒரு அதிரடியான ஆப்பு. இதுக்கு முன்னால பென்ட் ஹவுஸ்ல பெயிண்டிங்கு பின்னால ஒரு சேஃப்டி லாக்கர் இருக்குன்னு தானே கண்டுபிடிச்சாங்க. இப்பதான் தெரிய வருது அங்க ஒரு லாக்கர் இல்ல மொத்தம் 2 லாக்கர் இருக்குன்ட்டு. ஒரே பென்ட் ஹவுஸ்ல வேற வேற ரூம்ல அங்க இருக்கிற பெயிண்டிங்கு பின்னால லாக்கர் இருக்கு. பர்ச்சேஸ் ஆர்டர் செக் பண்ணா 2 சேஃப்டி லாக்கருமே ஒரே மாடல் தான். அப்ப 2 சேஃப்டி லாக்கருக்கும் ஜேட் பிளாக்கோட ஃபிங்கர் பிரிண்ட் வேணும். கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ஒரு கிளவுஸ் ரெடி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு கிளவுஸ் ரெடி பண்ணணும்னா எப்படியும் 1 மணி நேரம் ஆயிடும். அவ்வளோ டைம் நம்ம கிட்ட இல்லையேம்மா. சரி நீ 2வது கிளவுஸ் ரெடி பண்ணு, ஃப்ளோல என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இதுலயும் ஒரே ஆள் ஒரு சேஃப்டி லாக்கரை ஃபர்ஸ்ட் திறந்துட்டு அடுத்து 2வது சேஃப்டி லாக்கர் கிட்ட எல்லாம் போக முடியாது. அது என்ன நம்ம மாமியார் வீடா, நினைச்ச நேரத்துக்குலாம் போயிட்டு வரதுக்கு ஒரே நேரத்துல 2 லாக்கரையும் ஓபன் பண்ணணும். அப்பதான் வேலை கரெக்டா முடியும். அதுக்கு 2 பேர் வேணும்ல. சோ ஹீரோ ஒரு லாக்கரை பாத்துக்கிறதாகவும் தம்பிக்கார இன்னொரு லாக்கரை பாத்துக்கிறதாகவும் பிளான் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்றதுன்னு தம்பிக்காரன் கேக்குறப்போ, வேற என்ன பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க, ஸ்லோ மோஷன்ல நடந்து போவோம், அடுத்து டைரக்டர் என்ன சொல்றாரோ பண்ணுவோம், வாங்க போலாம்னு ஹீரோ சொன்னதோட ஹீரோ தம்பிக்காரன் சைடு விட்டு 3 பேரும் ஸ்லோ மோஷன்ல 1/4 மணி நேரமா நடந்து ஒரு வழியா பென்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறானுங்க. ஆல்ரெடி உள்ள அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஜேட் பிளாக்கோட ஆள் பண்ணிட்டா. உள்ள போய் ஜேட் பிளாக்கோட ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோவுக்கு ரிவிட் அடிக்கிறதுக்குனே ஒருத்தவன் பிளைட்டை புடிச்சு இந்த ஊர்ல வந்து இறங்குறான். நடுவுல ஜேட் ஹீரோ கிட்ட சொன்னான்ல, உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து வச்சு ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பேரு ஆண்டனின்னு. ஹீரோவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க ஜேட் தான் ஆண்டனியை இங்க வர சொல்லிருக்கான். பிளைட்டை விட்டு இறங்கினவனும் கார் ஏறி இங்க வந்துட்டு இருக்க, அந்த பக்கம் கொள்ளையடிக்கிறப்போ நடக்கிற எல்லாத்தையும் நான் பார்க்கணும், பேசுற எல்லாத்தையும் நான் கேட்கணும்னு சால்சார் கேட்டுக்கிட்டான்ல. நம்ம ஆளுங்க 7 பேர் இல்லாம இவங்க பேசுற எல்லாத்தையும் கேட்கிற மாதிரி ஒயிட்டி சால்சாரை கனெக்ட் பண்ணிட்டா. இந்த கேசினோவோட கேமரா விஷுவல்ஸும் சால்சாருக்கு தெரியுது. அத அவன் அவனோட இடத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த கேப்ல மொட்டை கேசினோவுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு போய் அங்க சில
எக்ஸ்ப்ளோசிவெல்லாம் வச்சு பெருசா எதையோ பண்ணிட்டு இருக்கான். அதோட அங்க சீனை கட் பண்ணிட்டு ஹீரோ கிட்ட வந்தா, தல உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன், என்னன்னு சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு ஜேட் ஹீரோ கிட்ட கேட்டதும், சர்ப்ரைஸா? இந்த சனிய சும்மாவே இருக்க மாட்டான் போலியே, நமக்கு தெரியாம எதையாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கானே. இல்லங்க தெரியலையே, என்னன்னு நீங்களே சொல்லுங்கன்னு ஹீரோ அதிர்ச்சியா கேட்டு, நம்ம ஃப்ரெண்டு ஆண்டனி இங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு ஜேட் சொன்னதும் ஹீரோவோட மூஞ்சே மாறி போச்சு. இருக்க பிரச்சனை பத்தாதுன்னு இது வேற ஒரு பிரச்சனையா, இதை எப்படா சமாளிக்க போறோம் அப்படின்னு ஹீரோ உள்ள புலம்பிட்டு இருக்க, அதான் ஒருத்தவங்க பேசுறத இன்னொருத்தவங்க கேக்குற மாதிரி எல்லாரும் ப்ளூடூத்ல கனெக்ட் ஆயிருக்காங்கல்ல, பிரச்சனை பண்ண ஒருத்தன் வரான்றது ஒயிட்டுக்கு தெரிஞ்சு அவனை எப்படியாவது தட்டி தூக்கிட்டு வா, அவ அங்க போக கூடாது, அது உன் கையில தான் இருக்கு அப்படின்னு இவளோட புருஷனை அனுப்பி வைக்கிறா. இந்த பக்கம் ஜேடோட ஆளு, ஹீரோ, தம்பிக்காரன், சைடு பிட்டு இவங்கெல்லாம் டேபிள்ல உட்காந்து ரொம்ப நேரமா கேம் ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப சும்மா ஏதோ ஒண்ணு பேசணுமே அப்படின்றதுக்காக ஹீரோ ஜேட் பிளாக்கோட ஆள் கிட்ட ஜேடும் இவளும் எப்படி மீட் பண்ணிக்கிட்டாங்கன்றத விசாரிக்கிறப்போ ஹீரோ இந்த கேள்வியை கேட்டதுமே அங்க உட்காந்துருக்க சால்சாருக்கு மூஞ்சில அப்படி ஒரு வெறி. ஏண்டான்னு பாக்குறப்பதான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா இவன் முன்னால சால்சாரோட ஆளு, அடுத்து அவனுக்கு டிமி கொடுத்துட்டு அவன் தம்பியான ஜேட் பிளாக் கூடவே ஒன்னா வந்து சேர்ந்துக்கிட்டா. அதுல ஜேட் பிளாக்கு ஒரு பெருமை, இவனுக்கு எப்பவுமே இவன் அண்ணனை ஜெயிக்கணும்ன்ற ஒரு ஆசை. அவன் லவ் பண்ண பொண்ணையே நம்ம தூக்கிட்டோன்றப்போ அது ஒரு பெருமையா இருக்கும்ல. இவனுக்கு இருக்கு, அண்ணனை ஜெயிச்சுட்டு தான் நினைச்சு பொண்ணை கூடவே வச்சுக்கிட்டான். இங்க இந்த கதை ஓட ஓட நல்லா வெள்ளை தாடி வச்ச விஷவண்டு மாதிரி இருக்கான்ல சால்சார், அவனுக்கு அடிவயிறெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது. இருடா, நான் தேடுறது மட்டும் எனக்கு கிடைக்கட்டும், அப்புறம் உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு சால்சார் கத்திட்டு இருக்க. அதே டைம் ஜேட் பிளாக்கோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு ரெண்டாவதா ஒரு கிளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. அதை ஹீரோவோட பிஏன்னு சொல்லி பென்ட் ஹவுஸ்குள்ள வந்த ஒயிட்டி யாருக்கும் தெரியாம தம்பிக்காரனோட கையில ஒப்படைச்சிடுறா. இங்க இந்த ஒரு திருட்டு கோட்டை வேலை மட்டும் நடக்கல, இன்னொன்னும் நடக்குது. இவங்க கிளவுஸ பண்டமாட்டம் பண்ணிட்டு இருக்க நேரத்துல ஜேட் இருக்கான்ல, அவன் ஷர்ட் ஸ்லீவ்ல ஒளிச்சு வச்சிருக்க ஒரு கார்டு எடுத்து கேம்ல ஜெயிக்க பாக்குறான். இத கேமரா மூலியமா சால்சார் பார்த்து ஹீரோ கிட்டயும் சொல்றான், இவங்களுக்கு கேம்ல ஜெயிக்கிறதா முக்கியம், திருட வந்திருக்காங்க, திருட்டு தானே முக்கியம். சோ ஹீரோ ஜேட் ஏமாத்துறான்னு தெரிஞ்சும் மொத்த பணத்தையும் பெட் கட்டி அவனை டைவர்ட் பண்றாரு. ஒருத்தவன் கேம்ல ஜெயிச்சு சந்தோஷமா இருக்கப்போ எதை பத்தி யோசிக்க மாட்டான். அந்த கேப்ல போயிட்டு ஆட்டிய போட்டு வந்துடலாம்ல, அதுவும் சீக்கிரம் போகணும், ஏன்னா ஆண்டனி வந்துட்டு இருக்கான். வந்தவன் ஹீரோவை பார்த்துட்டு இவர் உண்மையான டானவன் கேஜ் இல்லன்னு சொல்லிட்டாருன்னா போட்ட மொத்த பிளான சொதப்பிக்கும். இப்போ இல்லனா இனிமேல் எப்பவுமே இல்லன்ற கதை தான். சோ வேலையை ஆரம்பிக்கலாம்னு மொட்டை மாடியில எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வச்சு என்னமோ பண்ணிட்டு இருந்தான்ல மொட்டை, அவங்கிட்ட காட்டுற அவன் வித்தை என்னதும் அவன் எக்ஸ்ப்ளோசிவ்லாம் வச்சு வானவேடிக்கை ரெடி பண்ணி வச்சிருக்கான். பத்த வச்சதுதான். கேசினோல இருக்க ஆளுங்க மொத்தமும் இதை மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பென்ட் ஹவுஸோட எமர்ஜென்சி எக்ஸிட் வழியா ஒரு ரூமோட லாக்கருக்கு ஹீரோ போக இன்னொரு ரூமோட லாக்கருக்கு தம்பிக்காரன் போறான். இவங்க உள்ள போயிட்டு வெளியே வர வரைக்கும் ஜேடுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது, அவனை டைவர்ட் பண்ணி வைக்கணும்னு ஆல்ரெடி கேசினோட சிஸ்டம் ஹேக் பண்ணி வச்சிருந்தா இல்லையா ஒயிட்டி. இப்போ எல்லா மிஷின்லயும் ஜாக்பாட் அடிக்கிற மாதிரி சிஸ்டமை மாத்திடுறா. சோ கேசினோவே கலவரம் ஆகுது. ஜேடும் பிரச்சனையை பார்த்துட்டு எவனோ சிஸ்டம் ஹேக் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன், எல்லாத்தையும் ரீபூட் பண்ணுங்க. கூடவே சம்பந்தமே இல்லாம ஆப்போசிட் பில்டிங்கோட மாடியில பட்டாசு வெடிக்குது, அதை யாரு பண்ணாங்கன்றதையும் கண்டுபிடிங்க இப்படின்னு அவன் ஆளுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ தம்பிக்காரன் ஒவ்வொரு சேஃப்டி லாக்கருக்கு முன்னால நிக்கிறாங்க. ஒயிட்டி 3, 2, 1 கவுண்ட் ஆன சொல்ல ஒரே நேரத்துல ஹீரோவும் தம்பிக்காரனும் ஜேட் பிளாக்கோட கைரேகை இருக்க கிளவுஸை போட்டுக்கிட்டு சேஃப்டி லாக்கர்ல ரேகையை வைக்க வேண்டிய இடத்துல கையை வச்சதும் எந்த பிரச்சனையும் இல்லாம லாக்கர் ஓபன் ஆயிடுதுங்க. இதுக்கு மேல எதை எடுக்கணும்னு தெரியணுமே, சொல்லுப்பா சால்சாரு, இப்பவாச்சு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க, பென்டிரைவ் இல்ல ஹார்ட் டிஸ்க், இந்த மாதிரி லாக்கர்ல நீங்க எதை பார்த்தாலும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சால்சார் சொல்லிட்டான். ஆனா ஹீரோ இருக்க லாக்கர்லயும் சரி தம்பிக்காரர் இருக்க லாக்கர்லயும் சரி அவன் சொல்ற மாதிரி எந்த பென்டிரைவ் ஹார்ட் டிஸ்க்குமே இல்ல. பணம் நகை டாக்குமெண்ட் இப்படிதான் இருக்கு. ரொம்ப நேரம் தேடியும் எதுவும் கிடைக்கலன்னதும் இதுக்கு மேல இங்க இருந்தா மாட்டிப்போம்னு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. பட் இந்த பக்கம் தம்பிக்காரன் தேடிட்டு இருக்கான் இல்லீங்களா, ஒரு பாக்ஸ்ல நகையா இருக்கு. நகையெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு எதிர்ச்சியா அந்த பாக்ஸ குளுக்குறான். உள்ள டொபுக்கு டொபுக்குன்னு சவுண்ட் கேக்குது. எதையோ ஒன்ன வச்சிருக்கானுங்கடா அப்படின்னு அந்த பாக்ஸுக்கு சைட்ல இருக்க ஒரு இடத்த ஓபன் பண்றப்போ உள்ள ஒரு பென்டிரைவ் கிடைக்குது. இதத்தான் அந்த வெண்ண தேடுறானா, சரி எடுத்து வச்சுப்போம். தம்பிக்காரன் அதை எடுத்துக்கிட்டு ஹீரோ தம்பிக்காரன் ரெண்டு பேரும் எந்த வழியா உள்ள போனாங்களோ யாருக்கும் சந்தேகம் இல்லாம அதே வழியில வெளியே வந்துடுறாங்க. இதே டைம் இங்க ஆண்டனியுமே வந்துடுறான். லிப்ட்ல ஏறினவன் அதுக்கு மேல நவர முடியாத மாதிரி ஹீரோயின் லிப்ட பிளாக் பண்ணி வச்சிடறா. கொஞ்ச நேரத்துக்கு தான் பிளாக் பண்ணி வைக்க முடியும், அதுக்குள்ள நம்ம ஆளுங்க தப்பிச்சாகணும். ஏற்கனவே ஒருத்தவன் மாட்டிக்கிட்டான். மொட்டை ஆப்போசிட் பில்டிங்ல பட்டாசு வெடிச்சான்ல, பில்டிங்ல இருந்து கீழே இறங்கி வரப்போ ஜேட் பிளாக்கோட ஆளுங்க அவனை தூக்கிட்டாங்க. சரி அவனை காப்பாத்திப்போம், ஃபர்ஸ்ட் நம்ம கிடைச்ச பென்ட்ரைவ்ல என்ன இருக்குன்னு பாப்போம் அப்படின்னு ஹீரோ தம்பிக்காரன் ஒயிட்டி 3 பேரும் பென்ட்ரைவ சிஸ்டம்ல போட்டு செக் பண்ணா அதுல ஜேட் பிளாக்கோட ஆளுக்கு சொந்தமான $600 மில்லியன் கிரிப்டோ கரன்சியா இருக்கு. இதை எடுக்கவா என் ஆளை கடத்தி நமக்கு இவ்வளவு செலவு பண்ணி ரிஸ்க் எடுத்து சால்சார் நம்மள இங்க அனுப்பி வச்சிருப்பான். உலகத்துல விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரங்கள்ல சால்சாரும் ஒருத்தவன். $600 மில்லியன் காசுக்காக அவன் இப்படி பண்ணிருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுல வேற ஏதோ ஒண்ணு இருக்கு, என்னவா இருக்கும்னு 2 நிமிஷம் யோசிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு பொறி தட்டுது. இப்போ ஜேட் பிளாக்கோட ஆளா இருக்கவ இதுக்கு முன்னால சால்சாரோட ஆளாவா தானே இருந்தா, அவனுக்கு டிமிக்கி கொடுத்தது தானே
தானே இவ ஜேட் பிளாக் கிட்டயே வந்தா. வரும்பொழுது சால்சார்ட்ட இருந்து $600 மில்லியன் கிரிப்டோ கரன்சியை தூக்கி இருக்கணும். இது இல்லாம சால்சாரோட இல்லீகல் தகவல் இருக்க டர்ட் பாக்ஸ் ஒரு காப்பி எடுத்து அத ஏன் ஜேட் பிளாக் கிட்ட கொடுத்துட கூடாது. ஜேட் பிளாக் அவன் அண்ணனான சால்சார பழி வாங்கணும், எப்பவுமே நம்ம அவனை ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், அவன் நமக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற வெறியிலேயே இருக்கான். சோ அவனை ஆஃப் பண்ற மாதிரி ஒரு தகவலை ஒரு பொண்ணு எடுத்துட்டு வரப்போ தகவலை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் கூடவே வச்சிருந்திருப்பான் இல்லையா. அப்ப சால்சார் அவனோட இல்லீகல் டீடைல்லாம் இருக்க டர்ட் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு தான் நம்மள அனுப்பியிருக்கான். அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ நம்ம பார்த்த 2 லாக்கர்லயும் டர்ட் பாக்ஸ் இல்ல அப்படின்னா டர்ட் பாக்ஸ் வைக்கிறதுக்காகவே ஜேட் வேற ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கணும். சோ எம்மாடி ஒயிட்டி நீ என்ன பண்ற, ஜேட் இது வரைக்கும் என்னென்ன வாங்கியிருக்கான்ற பர்ச்சேஸ் ஆர்டரை திரும்ப ஒரு தடவை ரீவைண்ட் பண்ணு. அதுல நமக்கு எதுவும் தகவல் மாட்டலாம்னா அவளுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு மொட்டையை போய் காப்பாத்தணுமே. அதுக்கு துப்பாக்கி எல்லாம் எடுத்து ஒரு ரூம்ல ரெடி ஆயிட்டு இருக்கப்போ சால்சார் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு கால் வருது. ஏண்டா மணல்ல புதஞ்ச மண்டவோடு என்னங்கடா ஆச்சு, ஒரு வார்த்தை கூட சொல்லல. தம்பிக்கார நான் சொன்ன பென்ட்ரைவை எடுத்தானா இல்லையான்னு சால்சார் கேட்கும்போது பென்ட்ரைவெல்லாம் கட்டிடுச்சுங்க, ஆனா அதுல நீங்க தேடுற டர்ட் பாக்ஸ் இல்லையே, இப்படின்னு நீ எதை தேடுறன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு ஹீரோ அவங்கிட்டயே சொல்றாரு. ஓகே அதான் எதை தேடுறன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல, சீக்கிரம் அதை கண்டுபிடிக்கிற வழியை பாரு, அப்பதான் உன் ஆள் உனக்கு உயிரோட கிடைப்பான்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். சாட்டுப்புட்டுன்னு கிளம்பி போய் மொட்டையை காப்பாத்தலாம்னு பார்த்தா குடு குடுன்னு ரூமுக்குள்ள வந்த ஒயிட்டி புருஷன். எங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுங்க, ஏற்கனவே நம்ம இவனுங்களை சமாளிக்க முடியாம இருக்கமா, இப்ப FBI ஆளுங்க வேற வெளியே வந்து நம்மள தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒயிட்டி புருஷன் சொல்ல கிழிஞ்சது கிருஷ்ணகிரி. இது வேறையா, ரைட்டு எல்லாத்தையும் சமாளிப்போம், நான் ஒயிட்டி கிட்ட ஒரு வேலையை சொல்லியிருக்கேன், நீ கூடவே இருந்து என்னன்னு பாரு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு ஹீரோ தம்பிக்காரனை கூட்டிக்கிட்டு வெளியே வந்தா கேசினோ மொத்தமும் FBI ஆளுங்க ஹீரோவையும் அவரோட டீமையும் வெறி கொண்டு தேடிட்டு இருக்காங்க. நீ அவனுங்க கண்ணில் பட வேணாம், நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு ரூட் செட் பண்ணி வச்சிருந்தோம்ல அது கரெக்டா இருக்கான்னு நீ போய் பாரு அப்படின்னு ஹீரோ தம்பிக்காரன் அனுப்ப இங்க சீனை கட் பண்ணா ஜேட் பிளாக் கிட்ட மாட்டினானே மொட்டை. ஜேட் பிளாக்கும் மொட்டை கிட்ட ரொம்ப நேரமா யாருக்காக தான் நீ வேலை பாக்குற, எதுக்கு தான் இங்க வந்திருக்க, உண்மையை சொல்லுன்னு கேட்டு கேட்டு பார்த்தான். மொட்டை வாயவே திறக்கல. அவளை தாண்டா உனக்கு லிமிட், அடுத்து நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லல, என் கையில சிகார் ஒண்ணு இருக்கே தெரியுதா, இருக்க சூட்டோட இதை உன் கண்ணுல வச்சேன்னு வெய்யு, தக 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 தகன்னு எரியும் பாரு, அதுல ஆட்டோமேட்டிக்கா உண்மை வரும். சோ இந்த வழியெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உண்மையை சொல்லணுமான்னு நீயே பாத்துக்கோ அப்படின்னு மிரட்டி மொட்டையோட கண்ணு கிட்ட சிகார் எடுத்துட்டு வரப்போ ஜேடுக்கு அவன் PA கிட்ட இருந்து கால் வருது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த கால் பண்றது அவனோட PA இல்ல ஒயிட்டி. PA மாதிரி கால் பண்ணி ஆண்டனியை கூட்டிட்டு வர சொன்னீங்கல்ல, வரப்போ லிப்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனையா அப்படி இப்படின்னு பென்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டான், உங்களை பார்த்தே ஆகணும்ன்றான், நீங்க கொஞ்சம் உடனே வாங்கல அப்படின்னு ஜேரை டைவர்ட் பண்ணி இங்க பென்ட் ஹவுஸ்க்கு வர வச்சிடறா. அப்போ ஒயிட்டியோட புருஷன் அங்க இல்ல, பாத்ரூம் போயிருக்கான். திடீர்னு அவன் கைட்டு வச்சிருந்த கோட்ல இருந்து ஒரு செல்போன் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன நம்ம புருஷன் நமக்கு தெரியாம 2வது போன் வச்சிருக்கான் அப்படின்னு ஒயிட்டி போன் எடுத்து காதுல வச்சா அது ஒரு பிரமாதமான ட்விஸ்ட். இவன் போனுக்கு வந்த கால்ல அந்த பக்கம் சால்சார் பேசுறான். தம்புடு ஒயிட்டி புருஷா, ஹீரோவுக்கு நம்ம டர்ட் பாக்ஸ் தான் தேடுறோன்றது தெரிஞ்சு போச்சு, நீ அவன் கூடவே இருந்து டர்ட் பாக்ஸ் அவன் கண்டுபிடிக்கிறானா இல்லையான்னு பார்த்து எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சால்சார் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் தான் ஒயிட்டிக்கு தெரியுது படம் ஓபன் ஆகி ஹீரோயினை தூக்குனதுக்கு அப்புறம் இவ கம்ப்யூட்டர்ல இருந்த டேட்டா மொத்தத்தையும் யாரோ அழிச்சாங்கல்ல, டர்ட் பாக்ஸ் முத கொண்டு நைட்டு ஒயிட்டிய போதையை போட்டு படுக்க வச்சுட்டு அதை கிளியர் பண்ணது இவ புருஷன் தான். இதை நினைச்சு அழுவும் போதே ஒயிட்டி புருஷன் வந்துடுறானா, ஏண்டா கூந்தல் வச்ச குட்டி சாத்தான் கூடவே இருந்து இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டல்ல, நீலாம் மனுஷனாடா, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்னு ஒயிட்டி அழோன்னு அழறா. அச்சோ பட்டு நான் சொல்றத புரிஞ்சுக்கமா, போன பார்ட்ல நான் வேலை செஞ்ச பேங்குக்கு ஹீரோ திருட வந்தான்ல, அங்க அவன் என்ன எப்படியெல்லாம் ஜோக்கர் மாதிரி நடத்தினான், அதுல ஹீரோ மேல எனக்கு ஒரு கோவமா, சோ அவனை பழி வாங்கணும்னு சால்சார் சொல்லிதான் அவங்க டீம்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க எல்லார பத்தியும் புரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதுக்கப்புறம் சால்சார் சொன்ன வேலையை நான் செய்ய மாட்டேன்னதும் அவன் என் குடும்பத்தையே கொலை பண்ணிடுவான்னு மிரட்டுறான். நான் என்னமா பண்றது, தலையெழுத்து என்னதாமா சால்சார் சொல்றதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், மிச்சபடி ஐ லவ் யூமா அப்படின்னு இவன் எவ்வளவோ கதறியும் வேணாண்டா அப்பா, இனிமேல் நான் உன் மூஞ்சிலேயே முழிக்க விரும்பல, இன்னையோட உனக்கு எனக்கும் நடுவுல இருக்க எல்லாம் முடிஞ்சது, இடத்தை காலி பண்றியா அப்படின்னு ஒயிட்டி கடுமையான கடுப்புல அவ புருஷனை துரத்திடுறா. நடந்த எல்லாத்தையும் ஹீரோவும் ப்ளூடூத்ல கேட்டுக்கிட்டே தான் இருந்தாரு. சண்டெல்லாம் நடந்து முடிஞ்சதும் இவர் ஒயிட்டியை கன்வின்ஸ் பண்ண விடுங்க விடுங்க, 10 முட்டையில ஒரு முட்டை சொத்த முட்டையா தானே இருக்கும், அப்படி இவ்வளவு நாள் இவன் நம்ம கூடவே இருந்துட்டான், அதான் அனுப்பியாச்சுல்ல, அதுக்குன்னு நான் சோர்ந்தெல்லாம் போக மாட்டேன், நான் என் வேலையை பாக்குறேன், நீங்க ஆக வேண்டியதை பாருங்கன்னு ஒயிட்டி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவை நடு வழியில வந்து ஜேட் பிளாக்கோட ஆளு தூக்கிடுறா. ஹீரோ கேசினோக்குள்ள வரதுக்கு முன்னால வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் தானே வித்தியாசமான நிறைய விஷயங்கள் நடக்குது. சோ அவளுக்கு ஹீரோ மேல டவுட், என் கூடவே வாங்க, ஜேடு உங்களை பார்த்தே ஆகணும்ன்றாரு அப்படின்னு ஹீரோவை லிப்ட்ல ஏத்தி பென்ட் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்க இந்த மீன் டைம்ல ஒயிட்டி ஜேட் பிளாக்கோட பர்ச்சேஸ் ஆர்டர்லாம் செக் பண்ணி புதுசா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டா. எப்படி 2 கஸ்டம் மேட் சேஃப்டி லாக்கரை ஜேட் பர்ச்சேஸ் பண்ணிருக்கானோ அதே மாதிரி இன்னொரு கஸ்டம் மேடா ரொம்ப செலவு பண்ணி வேற ஒரு விஷயத்த வாங்கியிருக்கான். அவன் வாங்கினது என்னமோ செயின், அது கூட ஒரு டாலருக்குள்ள சின்னதா ஒரு பொருளை வைக்கிற மாதிரி கேப் வேணும்னு பர்ச்சேஸ் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணி வாங்கியிருக்கான்.
கொடுத்தான். அது என்னடானா ஜேட் பிளாக்கோட ஆள் அவ கழுத்துல போட்டிருக்க செயினோட டாலர் தான். ஒயிட்டி சொல்றத ப்ளூடூத்ல கேட்டுக்கிட்டு ஹீரோ பக்கத்துல இருந்த அந்த பொண்ணோட கழுத்துல இருந்த டாலரை நோட் பண்ணிடுறாரு. அதோட பென்டோஸ்க்கு வந்து ஆண்டனியை பார்த்ததும், டேய் ஆண்டனி, 2 பேரும் பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, நல்லா இருக்கியாடா, என்ன நம்ம ஊர் பக்கம் வரவே மாட்ற அப்படின்னு கேஷுவலா பேசிக்கிட்டே ஹீரோ அவனை போய் கட்டி பிடிக்கிறாரு. அவனுக்கு தான் ஹீரோ யாருன்னே தெரியாது. உண்மையான டேனவன் கேஜ் தானே தெரியும். யாரா நீ, உன்னை இதுக்கு முன்னால நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு ஆண்டனி காலை வாங்கினதும், அம்மாடி ஒயிட்டி, இங்க கதை வேற மாதிரி போகுது, பிளான் பி இப்படின்னு ஹீரோ சொன்னா அடுத்த செகண்டே ஒயிட்டி பவரை கட் பண்ணிடுறா. பறந்துடுறா பரமசிவம்னு ஹீரோ இருட்டுல தப்பிக்கிறப்போ போற போக்குல ஜேட் பிளாக்கோட ஆள் கழுத்துல இருந்த டாலரை உருவிடுறாரு. அப்புறம் என்ன, பல்லானிமேட சேசிங் தான். ஹீரோ ஒரு பக்கம் ஒயிட்டி ஒரு பக்கம்னு தப்பிக்கிறாங்க. ஜேட் பிளாக்கோட ஆளுங்க மொட்டையை பிடிச்சி வச்சிருந்தாங்கல்ல, சைடு விட்டு அங்க போய் மொட்டையை காப்பாத்துறான். மொத்தத்துல எல்லாருமா சேர்ந்து தப்பிக்க ரூட் போட்டு வச்சிருந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இது எப்படியோ ஜேட் பிளாக்கு தெரிஞ்சு போச்சு. சோ கரெக்டா இவங்க தப்பிக்கிறப்போ துப்பாக்கியோட வந்து லாக் பண்ணவன், யாரா நீங்களா, யார் அனுப்பிடா இங்க வந்தீங்கன்னு பிளாக் வெறியானதும், வேற யாரு, எல்லாம் ஒன்னும் தான், என் ஆளை தூக்கி வச்சுக்கிட்டு உங்ககிட்ட இருக்க டர்ட் பாக்ஸ் அவனுக்கு வேணும்னு அடம் பிடிக்கிறான். எனக்கு என் ஆள் முக்கியம், நம்பி வந்த பொண்ணுக்காக 4 கடலையா இருந்தாலும் தாண்டி தானே ஆகணும், அதான் வந்தேன், தூக்கிட்டேன் இப்படின்னு ஹீரோ பதில் சொல்ல, பொண்ணுக்காக, ஒரே ஒரு பொண்ணுக்காக உன் கையில இருக்கிறது எவ்வளவு ஒத்தான விஷயம் தெரியுமா, அத ஒரு பொண்ணுக்காக நீ எடுத்துட்டு போவ நான் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கிற, என் இடத்துக்கு வந்து திருட நினைச்சதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு இப்ப பாரு அப்படின்னு ஜேட் பிளாக் துப்பாக்கி எடுத்து ஹீரோவை சுட போறப்போ பின்மண்ட கல்லங்கிற மாதிரி பிளாக்கு பின்னால இருந்து யாரோ அவன் மண்டைய புலகுறாங்க. திரும்பி பார்த்தா நிக்கிறது ஒயிட்டி புருஷன். அவன் பிளாக் அடிக்க பதிலுக்கு பிளாக் ஒரு கத்தி எடுத்து இவன் காலிலேயே சொருவ, சம்பந்தமே இல்லாம சடனா ஜேட் பிளாக்கோட ஆள் உள்ள வந்து அவனையே போட்டு தள்ளிட்டு, என்ன பாக்குறீங்க, எனக்கு தேவையான பொருளை அத்துமீறி அவன் எடுத்து வச்சிருந்தான், அதான் அவனை போட்டு தள்ளன, நீங்க உங்களுக்கு தேவையான எடுத்துக்கிட்டீங்கல்ல, எனக்கு தேவையானதான் நாடுக வேணாமா அப்படின்னு டைலாக பேசிட்டு அவ கிளம்பிடுறா. அதான் காப்பாத்த வந்ததுலயே திரும்ப ஒயிட்டி புருஷன் அந்த கேங்ல சேர்ந்துட்டான் இல்லையா, சோ அவனையும் கூட்டிக்கிட்டு தப்பிச்சு பின்னால வந்த ஆளுங்களெல்லாம் போட்டு தள்ளி அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்தா வாசல்லையே சால்சார் ஹீரோயினையும் அவன் ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறான். ஒரு பெரிய மனுஷனா எப்படிங்க இருக்கணும், துளசி வாசம் மாறினாலும் மாறும், இந்த தவசி வார்த்தை மாறாதரான்னு கெத்தா இருக்கணும்ல, கொடுத்த வார்த்தையை காப்பாத்தி நீ டர்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டனா ஹீரோயினை விடுவேன்னு தானே சால்சார் ஆல்ரெடி சொல்லியிருந்தான். இப்ப என்ன சொல்றான், நீங்க டர்ட் பாக்ஸே எடுத்துட்டு வந்திருந்தாலும் எனக்கு உங்களை உயிரோட விட மனசு இல்லடா, உங்கள யாரையாவது ஒரு ஆளை கொலை பண்ணாதான் என் மனசு அடங்கும், உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்னு உன் பொண்டாட்டி, அப்படி இல்லனா நல்லா ஹைபிரிட்ல பண்ண ஹாரி பாட்டர் மாதிரி இருக்கான்ல உன் தம்பி, அவன் 2 பேர்ல யாரையாவது ஒருத்தவங்கள நான் கொன்னே ஆகணும், யாருன்றதை நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சால்சார் செக் வச்சதும், ஆட பைத்தியக்கார புன்னகை, என்னடா அப்படி மாத்தி மாத்தி பேசுற, இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்காடா, அவங்க 2 பேரும் வேணாண்டா, வேணும்னா என்ன ஷூட் பண்றா, உனக்கு ஏன் மேல தானே கோவம், சுடு என்னையே சுடுன்னு ஹீரோ கெத்தா நின்னுட்டு இருக்கப்போ தட்டால் புடால் அங்க வந்து FBI ஆளுங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அங்கதான் ஹீரோ வச்சிருக்காரு ஒரு ட்விஸ்ட. வந்த FBI ஆளுங்கள்ட்ட, இவ்வளோ நேரமாடா எங்களை வந்து காப்பாத்த அப்படின்னு ஹீரோ தெரிஞ்சவங்க மாதிரியே பேச, என்னடான்னு ஒரு குட்டி பிளாஷ்பேக் போனா ஹீரோவும் தம்பிக்காரனும் ரூம் விட்டு வெளியே வந்தாங்க. அப்ப கேசினோ மொத்தமும் FBI ஆளுங்க இருந்தாங்கல்ல, ஹீரோ கூட நீ போய் தப்பிக்கிற ரூட்ட பாரு அப்படின்னு தம்பிக்காரன் அனுப்புனாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு, இவர் FBIயோட ஹெட்டுக்கு போனை போட்டு ஒரு டீல் பேசிருக்காரு. சால்சாரையும் அவனோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸையும் வெளியே கொண்டு வர மாதிரி ஒரு டர்ட் பாக்ஸ் என்கிட்ட இருக்கு, 2யும் நான் அவங்ககிட்ட ஒப்படைக்கிறேன், பதிலுக்கு என்னையும் என் ஆளுங்களையும் நீங்க ஃப்ரீயா விட்டுறணும் அப்படின்னு ஹீரோ போட்ட டீலுக்கு FBIயோட ஹெட்டும் ஒத்துக்கிட்டாரு. சோ சால்சார கையும் களவுமா அரெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஆளுங்களையும் அரெஸ்ட் பண்ற மாதிரி வண்டியில ஏத்தி வேற ஒரு இடத்துல டிராப் பண்ண FBIயோட ஹெட். நான் சால்சார் மாதிரி இல்லப்பா, சொன்ன வார்த்தையை காப்பாத்துறவன், இந்த தடவை உங்க எல்லாரையும் அனுப்புறேன், ஆனா அடுத்த தடவை என் கண்ணில் மாட்டிக்காதீங்க, கண்டம் மணிடுவன்னு சிரிச்சுக்கிட்டே பிளாக்மெயில் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. சரி, படம் முழுக்க நம்ம ஆளுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாங்களே, கடைசியில அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா, வெறுங்கையில விளக்கமாறு பின்ன வேண்டிதானா அப்படின்னு நம்ம யோசிச்சா, தம்பிக்காரன் ஒரு ஜாக் பாட் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டான். சேஃப்டி லாக்கர்ல இருந்து இவங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் கிடைச்சது. அதுல ஜேட் பிளாக்கோட ஆளுக்கு சொந்தமான 600 மில்லியன் கிரிப்டோ கரன்சி இருந்துச்சு. அது இப்போ இவன் கையில. இதுல வேடிக்கை என்னன்னா, எனக்கு சேர வேண்டிய ஒண்ணு அவங்கிட்ட இருக்கு, அதை எடுக்கதானா ஜேட் பிளாக்க போட்டு தள்ளனா வால் சொன்னால, அவ எதிர்பார்த்ததே இந்த பென்ட்ரைவ் தான். இப்ப போய் சேஃப்டி லாக்கர்ல தேடுறப்போ பிம்பிலிக்கா பிலாப்பி தான், ₹10 இல்ல. சோ அவ வெக்ஸ் ஆக இந்த பக்கம் நம்ம ஆளுங்கெல்லாம் 600 மில்லியன் கட்சிச்சுன்னு குஷியாக அதோட படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.